நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனல்ல ஜோதிட பிரிவு பகுதியில திருமண பொருத்தங்களின் முக்கியத்துவம் பற்றி பார்த்து வருகிறோம். அதில் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம் இரண்டை பற்றியும் பார்த்து முடித்து விட்டோம். இன்று யோனி பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம் அதை பற்றி பார்க்க போகிறோம். இது திருமணத்திற்கு இருக்க வேண்டிய 5 கட்டாய பொருத்தங்களான தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ரஜ்ஜி பொருத்தம். இந்த 5 பொருத்தங்களில் ஒரு முக்கியமான பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம் ஏன் இருக்க வேண்டும் என்றால், அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கைக்கு இந்த பொருத்தம் மிகவும் அவசியம். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பற்ற இன்பம் வாழ்வில் நிலைக்குமா என்பதற்கு இந்த பொருத்தம் மிகவும் அவசியம். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்ற இன்பம் வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும். கொடுப்பதும் எடுப்பதும் சமமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இல்வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் என்று ஜோதிட நூல்களில் சொல்லப்படுகிறது. நவீன காலங்களில் அதை பிராணி பொருத்தம் என்று சொல்கிறார்கள். இந்த பொருத்தம் இல்லாவிட்டாலும் திருமணம் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி எழும். நான் ஏற்கனவே சொல்லி வந்தது மாதிரி, இந்த பொருத்தத்திற்கு உரிய ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்புகள் சரியாக இருந்தால் திருமணம் செய்யலாம். அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்ப முதல்ல இந்த யோனி பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம் என்றால் என்ன என்பதை பார்த்துவிட்டு, அதன் பின்னர் இந்த பொருத்தம் ஜாதக கட்டத்தில் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்துவிட்டு, நாம் ஜாதக கட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். நீங்க இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தை மட்டுமே பொருத்திட்டு விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் திருப்பி திருப்பி வலியுறுத்திக்கிட்டு வரேன். ஜாதக கட்டமே பிரதானம். இருவருடைய கட்டங்களிலும் ஒத்த விஷயங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். முதல்ல லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். 7ஆம் இடமாகிய கலத்திர காமஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். 8ஆம் இடமாகிய ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். அதென சயனஸ்தானம் வலுவாக இருக்க வேண்டும். இப்படி எல்லாம் பல குறிப்புகள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த வகையில் இந்த யோனி பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம் என்றால் என்ன என்றால், மானிட வர்க்கங்களை 27 நட்சத்திரங்கள் தான் வகைப்படுத்துகின்றன. எல்லோருமே இந்த 27 நட்சத்திரங்களில் அடங்கி விடுகிறோம். அந்த 27 நட்சத்திரங்களில் நாம் இந்த யோனி பொருத்தத்தை வைத்து வகைப்படுத்துவோமேயானால், தாவர உண்ணிகள், அனைத்து உண்ணிகள், ஊன் உண்ணிகள், கொம்புள்ளவை, கொம்புள்ள இல்லாதவை என்று மிருகங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். என்ன என்றால், அவைகளினுடைய உணர்வுகள் இந்த அமைப்பு பெற்றவர்களுடைய உணர்வுகள் அந்த மிருகங்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த வேகமும் விவேகமும் இருக்கும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இது. இருவரும் ஒத்த வேகத்தில் இருக்க வேண்டும். செயல்பாடுகள் சரியாக இருக்கும். இருவரும் ஒரே மாதிரியான குண இயல்புகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆதரவு பெற்ற இன்பம் கிடைக்கும் என்பதற்காக இப்படி வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அப்போ இதுல 27 நட்சத்திரங்களும் என்னென்ன மிருகங்களுக்காக
மிருகங்களுக்கு இணையாக சொல்லப்படுகின்றன என்று முதலில் பார்க்க வேண்டும். அதைத்தான் மிருக பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம், யோனி பொருத்தம் என்று சொல்கிறார். இப்பொழுது ஒரு ஆணினுடைய நட்சத்திரம் தாவர உண்ணியில் வந்தால் பெண் நட்சத்திரமும் தாவர உண்ணியில் வர வேண்டும். ஆணுடைய நட்சத்திரம் கொம்பு உள்ள கேட்டகரியில் வந்தால் பெண் நட்சத்திரமும் கொம்பு உள்ள கேட்டகரியில் வர வேண்டும். ஆணுடைய நட்சத்திரம் ஊன் உண்ணியில வந்தா பெண்ணுடைய நட்சத்திரமும் ஊன் உண்ணியில வர வேண்டும். இதுதான் முக்கியமானது. அப்போ இந்த 27 நட்சத்திரங்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்று பார்ப்போம். முதல்ல அசுவினி சதயம் இரண்டுமே குதிரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுல முதல்ல உள்ள அசுவினி ஆண் குதிரை, சதயம் பெண் குதிரை. அடுத்து பரணி ரேவதி யானை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பரணி ஆண் யானை, ரேவதி பெண் யானை. அதே மாதிரி பூசம் கார்த்திகை ஆடு. பூசம் ஆண் ஆடு, கார்த்திகை பெண் ஆடு. அடுத்து ரோஹிணி மிருகசீரிடம் பாம்பு, மூலம் திருவாதிரை நாய், ஆயில்யம் புனர்பூசம் பூனை. ஆயில்யம் ஆண் பூனை, புனர்பூசம் பெண் பூனை. மகரம் பூரம் எலி, சுவாதியும் ஹஸ்தமும் எருமை. சுவாதி ஆண் எருமை, ஹஸ்தம் பெண் எருமை. விசாகம் சித்திரை புலி. விசாகம் ஆண் புலி, சித்திரை பெண் புலி. கேட்டை அனுசம் மான். கேட்டை ஆண் மான் என்றும் அனுசம் பெண் மான் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூராடம் திருவோணம் குரங்கு. பூராடம் ஆண் குரங்கு, திருவோணம் பெண் குரங்கு. உத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி ஆண் பசு, அதாவது எருது. உத்திரம் ஆண் பசு, எருது. உத்திரட்டாதி பெண் பசு. பூரட்டாதி அவிட்டம் சிங்கம். பூரட்டாதி ஆண் சிங்கம், அவிட்டம் பெண் சிங்கம். உத்திராடம் கீரிப்பிள்ளை. இந்த மாதிரி வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பொருத்தம், இந்த பிராணி பொருத்தம் பார்க்கும் பொழுது, உதாரணமாக அசுவினி நட்சத்திரம் என்று எடுத்துக்கொண்டேமையானால் அது குதிரை, ஆண் குதிரை என்று வருகிறது. அதை கொண்டு போய் அர்த்த நட்சத்திரத்துடன் சேர்க்கக்கூடாது. அர்த்த நட்சத்திரம் எருமை, கொம்பு உள்ளது. அப்ப கொம்பு உள்ளதையும் கொம்பு இல்லாததையும் சேர்த்தால் அந்த உணர்வுகள் ஒன்றாக இருக்காது. காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்ற இன்பத்தை பெறுவதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அப்ப அதுல இந்த பிராணி பொருத்தம் இல்லை என்று சொல்லவே. இதே மாதிரி ஒன்றொன்றாக பார்த்து செய்ய வேண்டும். உதாரணமாக பரணி ரேவதி யானை, அதை கொண்டு சிங்கத்தோட சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் யானை தாவர உண்ணி, சிங்கம் ஊன் உண்ணி. அதே மாதிரி ரோஹிணி மிருகசீரிடம் பாம்பு, அதை கொண்டு கீரிப்பிள்ளையோட சேர்க்கக்கூடாது, உத்திராடத்தோட சேர்க்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி பொறுப்புணர்ந்து நாம் அந்த யோனி பொருத்தம் அல்லது பிராணி பொருத்தம் இருக்கிறதா என்று கவனித்து செய்ய வேண்டும். பாம்பை கொண்டு போய் மகம் போற எலியோட சேர்க்கக்கூடாது. மூலம் திருவாதிரை நாயின்னு சொல்றோம், அதை கொண்டு மான் கூட சேர்க்கக்கூடாது, அனுசம் கேட்டையோட சேர்க்கக்கூடாது. பசுவை கொண்டு போய் புலி கூட சேர்க்கக்கூடாது. உத்திரம் உத்திரட்டாதி பசு, அதை கொண்டு போய் விசாகம் சித்திரை கூட சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில இந்த மாதிரி பொருந்தாதவைகளை விலக்கி பொருந்தக்கூடியவைகளை சேர்ப்பதுதான் பிராணி பொருத்தம் அல்லது யோனி பொருத்தம் என்று பெயர். இப்படி சேர்த்தால் இருவருடைய அந்த இன்ப உணர்வுகள், இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய உணர்வுகள் சமமாக இருக்கும், ஒற்றுமையாக இருக்கும்.
ஒருவருடைய உணர்வு மற்றவருடைய உணர்வாக இருக்கும் என்பதனால் அவர்கள் இணையும் பொழுது பேரின்பம் விளையும் என்பதுதான் தாற்பயம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு இணையான ராசி கட்டம் எப்படி இருக்கும் அப்படி என்று பார்க்க வேண்டும். ஏன்னா ராசி கட்டம் தான் முக்கியமானது என்று நான் பல முறையில் சொல்லி வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த பிராணி பொருத்தம் இல்லாவிட்டாலும் ராசி கட்டத்தில் நான் சொன்ன அமைப்புகள் இருந்ததுனால் அது மிகவும் உத்தமமான பொருத்தமாக எடுத்துக்கொள்ளப்படும். இதுல பொருத்தம் இருந்து, இந்த பிராணி பொருத்தம் இருந்து ராசி கட்டத்தில் நான் சொன்ன மாதிரி இல்லாமல் போய்விட்டால் பொருத்தம் இல்லை என்றுதான் கொள்ள வேண்டும். அதனாலதான் நீங்க இந்த 12 பொருத்தங்கள்ல 8 பொருத்தம் இருக்கு, 7 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்குன்னு மகிழ்ச்சி அடைவதை விட ராசி கட்டத்தில் இருவருடைய இது சிறப்பாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்று பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். அப்ப இதுல இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய உணர்வுகள் இருவருக்கும் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பிராணி பொருத்தம் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த ராசி கட்ட அமைப்பு எப்படி இருக்கும் என்று இப்போ பார்க்க வேண்டியிருக்கிறது. ராசி கட்டத்தில் லானா என்று போட்டிருக்கும். அதை 1 என்று எடுத்துக்கொண்டு வரிசை கிரமமாக கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எண்ணிக்கொண்டு வந்தா 12 கட்டங்கள் வரும். அதுல 7வது கட்டம் என்பது களத்திர காமஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. அதான் முக்கியமான பாவம் இந்த பிராணி பொருத்தம். அடுத்து அந்த 7ஆம் பாவத்திற்கு 9ஆம் இடம், 7ஆம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம், அது 3ஆம் இடம், அது தைரிய வீரிய விஜயஸ்தானம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தானம் 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், அது 11ஆம் இடம், அதை கவனிக்க வேண்டும். அடுத்து லக்னத்திற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதை கவனிக்க வேண்டும். இறுதியாக 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம், அதை கவனிக்க வேண்டும். அப்ப இருவருடைய ஜாதகத்திலும் இந்த ஸ்தானங்கள் சற்றேறக்குறைய ஒரே மாதிரி இருந்தால் அந்த மேற்கூறிய பிராணி பொருத்தம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு இடையே நல்ல புரிதல் உணர்வு இன்பத்தை அனுபவிப்பதில் இருக்கும் என்பது எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டேமேயானால் 3ஆம் இடத்தில் சுப கிரகங்கள், அடுத்து 7ஆம் இடத்தில் வியாழன் பார்வை, 11ஆம் இடத்தில் வியாழன் பார்வை சுபகிரக அமைப்பு, 12ஆம் இடத்தில் சுபகிரகங்களுடைய பார்வை, 4ஆம் இடத்தில் சுபகிரகங்களுடைய பார்வை. ஆக இந்த இடங்கள் எல்லாம் வலுவாகவும் சுபத்தன்மையுடன் இருக்கும் பொழுது அவர்கள் இருவருடைய ஜாதகத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நீண்ட காலம் நிலைத்த இன்பத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எந்த விதமான உதாரண ஜாதகத்தை வச்சுதான் சொல்றேன். ஜாதகர்களுடைய பெயர்களை சொல்ல முடியாது. அதே போல ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் சனி சம்பந்தப்பட்டு, 4ஆம் இடம் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு, 7ஆம் இடம் ராகு சம்பந்தப்பட்டு, 11ஆம் இடம் சனியினுடைய பார்வை பெற்று, 12ஆம் இடம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஜாதக கட்டம் இருக்கும் பொழுது பெண்ணுடைய நட்சத்திரம் மிருகம் குதிரையாகவும் கொம்பு இல்லாதது, ஆணுடைய நட்சத்திரம் எருமையாகவும் கொம்புள்ளதாகவும் வரும் பொழுது அந்த பிராணி பொருத்தமும் இல்லை, கட்ட பொருத்தமும் இல்லை என்ற சூழ்நிலையில் அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவரத்தை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எளிதில் சொல்லிவிடலாம். அதே சமயத்தில் ஒரு ஜாதகத்தில் ஆண் பெண் இருபாலருக்குமே 3ஆம் இடம் சுபகிரகங்களான புதன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டு, 4ஆம் இடம் வளர்முறை சந்திரன் சம்பந்தப்பட்டு, 7ஆம் இடம் வியாழனால் பார்க்கப்பட்டு, 11ஆம் இடம் வியாழனால் பார்க்கப்பட்டு, இது ஒரு ஜாதகத்தில் இருந்து நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது
பெண் ஜாதகம் இப்படி இருக்கும் பொழுது ஆண் ஜாதகமும் அதற்கு இணையாக 3ஆம் இடத்தில் வளர்வுடைய சந்திரன், அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்தில் வியாழன் பார்வை. இந்த மாதிரி சுபர்களுடைய தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதியை வியாழன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆக 3, 4, 7 இந்த இடங்கள் எல்லாம் சுபத்தன்மை மிகுந்ததாக ஆகிவிடும் பொழுது ஆண் பெண் இருபாலருமே நிலைத்த நீடித்த இன்பத்தை பெறுவதற்குரிய அமைப்பை பெற்று விடுகிறார்கள் என்று எளிதாக சொல்லி அவர்களை சேர்த்து விடலாம். ஆக இந்த பிராணி பொருத்தத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். முதல் கண் நட்சத்திரப்படி அந்த பிராணிகள் பொருத்தம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். தாவர உண்ணிகளுக்கு தாவர உண்ணிகளை சேர்க்க வேண்டும். கொம்பு உள்ளவைகளுக்கு கொம்பு உள்ளவைகளை சேர்க்க வேண்டும். கொம்பு இல்லாதவைகளுக்கு கொம்பு இல்லாதவைகளை சேர்க்க வேண்டும். ஊன் உண்ணிகளுக்கு ஊன் உண்ணிகளை சேர்க்க வேண்டும். அந்த மாதிரி சேர்த்து அதில் பிராணி பொருத்தம் இருக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டு உடனே கட்டத்திற்கு வர வேண்டும். அதில் 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் தான் அயன சயனஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிறது. அது எந்த விதமான இடத்தில் மெத்தை முதலிய சுகமான விஷயங்களுடன் அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பார்களா? மாடி வீட்டில் இன்பத்தை அனுபவிப்பார்களா? சுக்கிரன் சந்திரன் இருந்தால் மாடி வீட்டில் இருப்பார்கள். சனி கேது இருந்தால் பழைய வீட்டில் இருப்பார்கள். வியாழன் புதன் இருந்தால் அற்புதமான பக்தி மனம் கமலக்கூடிய அறையில் இருப்பார்கள். இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கு விளக்கம் இருக்கிறது. அதான் அயன சயனஸ்தானம் அதை குறிப்பிடுகின்றது. ஆக பிராணி பொருத்தம் முதலில் பார்த்து முடித்துவிட்டு பிராணி பொருத்தம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொண்ட பின் கட்டத்தை பார்க்க வேண்டும். 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம் இருவருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். நான் சொன்ன உதாரண ஜாதகத்தில் உள்ள மாதிரி ஒரே மாதிரி இருந்தால், ஒரே மாதிரி என்றால் வலிமை பெற்று சுபத்தன்மை உடையவராக இருக்கும் பொழுது இருவருமே ஒருவருக்கொருவர் ஆதரித்து நீடித்த நிலையான இன்பத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அப்படி இல்லாமல் பிராணி பொருத்தம் இருக்கிறது, கட்டத்தில் இந்த பொருத்தங்கள் சரியாக வரவில்லை என்றால் இந்த விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் என்பதை உணர்த்த வேண்டும், உணர வேண்டும். அதற்காக அவர்கள் சேராமலே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சேரலாம். இருவருமே பக்தி மனப்பான்மையுடையவர்களுக்கு இந்த மாதிரி இந்த அமைப்புகள் வலு குறைந்ததாக இருக்கும். அவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா தேவியாரை போல, வள்ளலாரை போல இந்த அமைப்பை நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். ஆக இன்று பிராணி பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம், அந்த யோனி பொருத்தத்தினுடைய முக்கியத்துவம், ஜாதக கட்டத்தின் மூலமாக அதை எப்படி அறிவது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறேன். மற்றொரு ஜோதிட பதிவில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.